டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற அந்த ஷோ ஆரம்பித்து நம்ம 80 கதைகளுக்கு மேலே சொல்லிட்டோம். இப்போ வரைக்குமே நமக்கு அனுப்புகிறவங்க, அந்த கதையை அனுப்புகிறவங்க இன்ஸ்டாகிராமில், ஆனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு எங்கேருந்து இவ்வளோ தடங்கள் வருதுன்னு தெரியலை. எனக்கு எதனா ஒரு தடங்கள் வந்துடுதுண்ணா, என்னால் உங்ககிட்ட இதை கன்வே பண்ண முடியல, ஒரு ஃப்ளோவாக போக முடியலை. 2 நாள் 3 நாள்லாம் வெயிட் பண்ணி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த கதைகள் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எனக்கு இந்த கதையை நம்ம படிக்கிறோம், உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் நான் நரேட் பண்ண ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு ஏகப்பட்ட தடங்கள் வருங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு உண்மை கதை, என்னோட லைஃப்பில் நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைங்க. அமானுஷ்யத்தை விட்டுருங்க, மனசளவுலையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் மேபி நீங்களுமே டிஸ்டர்ப் ஆகலாம். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா குழந்தைகள் பார்க்குறீங்க, குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலியாக நம்ம ஷோ பார்த்துட்ருக்கீங்கிறது எனக்கு தெரியும். அதனால் ஒன்லைனுக்கு பதிலாக நான் டிஸ்க்ளைமராகவே இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த நிமிஷத்தோட குழந்தைங்க யாருமே இந்த ஸ்டோரியை பார்க்காதீங்க. இது ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். அமானுஷ்யம் பயங்கரம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அடல்ட்டாலாம் இருக்காது, அதாவது அந்த மாதிரியெல்லாம் தப்பான விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. பட் வேணாம், ஏன்னா இதனால் நானும் சரி என்னோடய ஃபேமிலியும் சரி ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கிறோம். எங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல. சத்தியத்துக்குன்னு சொல்கிறேன், ஒரு 2 நாள் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருச்சு. தூக்கமே இல்லை, எனக்கும் அஞ்சலிக்கும் நைட்லாம் தூக்கமே இல்லை. இந்த ஸ்டோரியை ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னென்னமோ இருக்குதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேய், அமானுஷ்யம், ஒரு குட்டிச்சாத்தான், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் இது வரைக்கும் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் பார்க்காதது, நீங்கள் உங்களோட லைஃப்பில் கேட்காதது, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்மையாக நடந்த, அதாவது திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை தான் பார்க்க போகிறோம். ஆனால் கதையை மட்டும் பார்க்க போகிறது இல்லை, சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பேய்னா என்ன, அமானுஷ்யம்னா என்ன, எதனால் நடக்குது, ஆஸ்ட்ரோ ட்ராவல் யாராவது பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யாராச்சும் ஆஸ்ட்ரோ ட்ராவல் அப்படின்னா என்னங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் கேள்விப்பட்டதில்லை. இந்த கதையை எனக்கு அனுப்புனவர் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போவும் நான் வார்னிங் கொடுக்குறேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைங்க யாரும் பார்க்காதீங்க, ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா அதை அதோடு விட்டுருங்க. இல்லைனா அது உங்களை எங்கே கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரில. இது கொஞ்சம் மென்டலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலாக நாங்கள் பட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். பொதுவாகவே இந்த அமானுஷ்யத்தை 3 வகையாக பிரிப்பாங்கங்க. ஒன்று ஆத்மா, இன்னொன்று ஆவி, 3வது பிசாசு, அதாவது பேய். இதில் ஆத்மாங்கிறது என்னன்னா, உயிரோடு இருக்கிற உடம்புல இருந்து பிரிஞ்சு வர்றது தான் ஆத்மாவாங்க. இதுக்கு சக்தி அதிகமாக, இந்த ஆத்மாங்கிறதுக்கு சக்தி அதிகம், பரிசுத்தமானது, தெய்வீகமானதும் கூடயாங்க. ஆவிங்கிறது இறந்து போன ஒரு உடம்புல இருந்து பிரிஞ்சு போகிற ஒரு விஷயமாங்க. நம்மளோட உலகத்தை தாண்டி ஒளி உலகம்னு ஒரு உலகம் இருக்குமா. ஸோ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆவி மேலே போய் ஒளி உலகத்துக்கு போயிட்டு அந்த ஒளி உலகத்தில் அவங்களோட பாவக்கணக்குகள், அதாவது அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகள்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பாவ புண்ணிய கணக்குகள்லாம் பார்த்து அங்கே, அதாவது அந்த ஒளி உலகத்திலே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மறுபடியும் பூமிக்கு அனுப்பப்படுவாங்க. அதாவது மறுபடியும் பூமிக்கு வருவாங்களாம். அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கேட்டகரி தான் ஆவி. அந்த மாதிரி மறுஜென்மம் எடுத்து வருது இல்லையா, அந்த ஒளி உலகத்திலேயே அவங்களோட அந்த வாழ்கிற நாட்கள்
அங்கே இருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு தான் கீழே வராங்க இல்லையா அடுத்த ஜென்மத்துக்கு, அங்கேயே அவங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே அழிக்கப்படுமாங்க. அவங்களோட மெமரிஸ்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமா தான் பூமியிலேயே அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாங்க. 3வது பேய்ங்க. இந்த பேய் பிசாசுங்கிறது என்னன்னா, உயிர்கணக்குன்னு ஒன்று இருக்குங்க. எல்லா உயிருக்குமே ஒரு உயிர்கணக்கு இருக்கும். இத்தனை வருஷம் இருக்கு, ஒரு பாவ புண்ணிய கணக்கு மாதிரி உயிர்கணக்குன்னு ஒன்று இருக்குமாங்க. அந்த உயிர்கணக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த உடம்பை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒளி உலகம் சொன்னோம் இல்லையா, அந்த ஒளி உலகத்துக்கு போக முடியாது. அந்த ஆத்மாவால், அந்த ஆவியால் ஒளி உலகத்துக்கு போகாமல் பூமியிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். அதாவது இறந்து போன இடத்துல சுற்றலாம், இல்லை பூமியில் எங்கே வேணாலும் சுற்றலாம். அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு இடத்துல அவங்களோட நிறைவேறாத ஆசைகளோட சுற்றுறது தான் பேய் பிசாசு. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் பிசாசுகள் வலிமை குறைந்ததாங்க. அது மனிதர்களை பார்த்தா பயப்படுங்களாம். ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்டதுங்களாம் இந்த பேய் பிசாசுகள். சொல்லப்போனால் மனிதர்கள், அதாவது நம்மலாம் பேய் பிசாசை விட சக்தி வாய்ந்தவங்களாம். ஆனால் ஒருவேளை மனிதர்களோட சக்தி குறையிற நேரமாக இருக்கட்டும், இல்லை பலவீனமாகிற நேரமாக இருக்கட்டும், நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயம் நடக்குது, என் வீட்டில் அமானுஷம் நடக்குது, அதை பார்த்தோன்னே நான் பயந்துடுறேன், அப்படி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏகப்பட்ட ஸ்டோரியில் அவங்க சொன்னதையும் சொல்லியிருப்பேன், நான் பர்சனலாகவும் நானே சொல்லியிருப்பேன். அதே விஷயத்தை தான் இவங்களும் சொல்கிறாங்க. மனிதர்கள் எப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ பலவீனமாக ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போது அந்த பேய் பிசாசுகள் மனிதர்களோட உடம்பை ஆக்கிரமித்து கொள்ளுமாங்க. அதாவது மனுஷனோட உடம்புக்குள்ளே வந்துருமா. இந்த பேய் பிடிக்குது, எனக்கு பேய் பிடிச்சிருச்சு, ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, நாங்கள் ஓட்டமாக பார்த்துருக்கோம், ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்கிறது நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த கேட்டகரி தான். இதில் பேய்ங்கிறது என்னன்னா, ஆண்களை குறிக்குதுங்க. ஆண்கள் துர்மரணம், ஆக்சிடெண்ட் ஆகி இறக்கிறது, அதான் அவங்களோட உயிர்கணக்கு முடியாமலே சடனாக ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறவங்க, எதனா ஒரு இன்சிடெண்ட்டுங்க, இந்த மாதிரி துர்மரணம் அடைகிற ஆண்களை தான் பேய்ங்கிறாங்க. பெண்களை துர்மரணம் அடைகிற இதே மாதிரி கேட்டகரியில் பெண்கள் துர்மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்கள பிசாசுன்னு சொல்கிறாங்க. அதர் டைமென்ஷன், அதாவது வேற ஒரு உலகம் இருக்கா? இருக்குது. அங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமாங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்திலே இருக்கும், ஒளி உலகம்னு சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களோட பாவக்கணக்கு இதெல்லாம் பார்த்து மறுபடியும் பூமியில் மறுஜென்மம் எடுக்காததும் அந்த கேட்டகரியில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வேறு உலகம் இங்கே போகிறதுக்கும் ஒரு தகுதி வேணுமாங்க. இப்போ காமனாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனால் டேரெக்டாக 7th ஸ்டாண்டர்ட் படிக்க முடியாது. 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு, அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனால் 7th ஸ்டாண்டர்ட் போக முடியும். அப்போ 7th ஸ்டாண்டர்ட் அவன் படிக்கணும்னா அவனுக்கு 6 வருஷம் தகுதி வேணும். அதாவது 6 வருஷம் அவன் ஒவ்வொரு இயராக முடிச்சுட்டு வரணும். 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா தான் அவன் 7th ஸ்டாண்டர்டு போக முடியும். அதே மாதிரி தான் வேறு பரிமாணம், வேறு உலகம், அதாவது அதர் டைமென்ஷனுக்கு போகிறதுக்கும் ஒரு தகுதி வேணுமாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, அது எனக்கு இது நாள் வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, எனக்கு புதுசாக இருந்துச்சு, அது உண்மையானு கூட எனக்கு தெரில. பட் அவர் சொல்கிறது எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கும் எதனா அதை பற்றின ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே 6 துர் ஆத்மாக்கள் இருக்குமாங்க. இப்போ என்னோட அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அப்பா அம்மா 4 பேரா மொத்தம், அவங்களோட அப்பா அம்மா. ஸோ இந்த 3 ஜென்ரேஷனில் இருக்கிற அப்பா அம்மாக்களோட பர்சனாலிட்டி தான் எனக்கு இருக்குமாங்க. அதாவது உங்களுக்குமே அதான் இருக்குமா. என்னோடய ஸ்டைலாக இருக்கட்டும், அதான் எனக்குன்னு இல்லை, உங்களுக்குமே அதே தான். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குதான். இந்த 6 பேரை தாண்டி, இந்த 3 ஜென்ரேஷனை தாண்டி நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தன்மை இருக்குமாங்க. அதை நம்ம எப்போ வெளியே கொண்டு வரமோ அப்போ நம்ம வேறு பரிமாணம் மற்றும் அடுத்த உலகில் வாழ தகுதியுடையவர்கள் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் விஷயத்தை மட்டும் நான் அவர் சொன்ன அந்த மாடலேஷன்லேயே சொன்னதான் புரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆஸ்ட்ரல் டிராவல் என்பது நம்ம கண்ணுக்கு தெரிந்த உடல், அதாவது இந்த உடல் 96 தத்துவத்தின் அடிப்படையில் உருவானவை. நம்ம கண்ணுக்கு தெரியாத உடல்கள் இன்னும் 4 உடல் இருக்கிறது. இது மொத்தமாக பஞ்சமய கோஷம்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு உடல் தான் ஒளி உடல். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒளி உடல், அதாவது ஒளி உலகம் சொல்கிறார் இல்லையா, அதை சொல்கிறாப்புல. இதில் ஒரு உடல் தான் ஒளி உடல். கூடு விட்டு கூடு வாய்தல், வேற்றுலக பயணம், இன்னும் எவ்வளவோ சாதனைகள் இந்த ஒளி உடலை வைத்து செய்யலாம். ஆனால் இந்த சாதனைகள் மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத பல சிக்கல்கள் நிறைந்தது. இப்போது நம்ம கதைக்குள்ளே போவோம். இடையில ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் தனியாக கூறுகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போது இந்த விஷயங்கள்லாம் புதுசாக நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கான ஃபீல் தான் உங்களுக்கும் ஆச்சா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். இதை நான் மேலோட்டமாக தானே சொல்லியிருக்கிறேன். இது கதைக்கு போதுமானதாக இருக்கும். எனக்கு நடந்த அந்த உண்மை சம்பவத்துக்கும்
இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி நானும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கரூர் திருச்சி பார்டரில் காவேரி ஆறு ஓடுமாங்க. அங்கன இருக்கிற ஒரு ஊர் பேர் தான் குளித்தலை. அந்த குளித்தலைங்கிற ஊர்லேருந்து தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சிவாங்கிறவர் அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதோடு சேர்த்து இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த கதையோட கனெக்ட் ஆகும். ஸோ கவனமாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் குழந்தைகளோ கொஞ்சம் வயசானவங்க யாரும் பார்க்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா அதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. நீங்கள் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இதில் இந்த கதையில் எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் குறையாது. வாங்க போகலாம். சிவாவோட வீட்டில் அப்பா, அம்மா, அவங்களோட தங்கச்சி, இவர் 4 பேருங்க மொத்தம். சிவா சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கிறாருங்க. எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே இவர் டவுனில் தாங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் காலேஜுக்கு போனது ஒரு கிராமத்துக்குள்ளே தான் ஒரு காலேஜ் இருக்குமோ அங்கே தான் இவர் படிச்சிருக்கிறாரு. காலேஜ் படிக்க போகும்போது இவர் ஏகப்பட்ட விஷயங்களை கிராஸ் பண்ணி தான் போகணுமாங்க. இந்த வாழைத்தோப்பு, பனைமரத்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமா. இந்த கொஞ்சம் ஆத்தோரமாக போகிறது. சிவா ரொம்பவே சேட்டை பிடிச்ச ஒரு பையன் தானாங்க. இந்த வாழைத்தோப்புலாம் இருக்குன்னா அங்கே போய் விளாண்டுட்டு போகிறது, நிறைய நாள் காலேஜை கட்டடிக்கிறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்த தருணங்க. ஸோ இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு வீட்லேயுமே அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அவங்க தங்கச்சி கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே பேசிடுவாங்களாம். எல்லார் வீட்லையும் அஸ் யூஸ்வல் எப்படி ஜாலியாக போகுமோ அதே மாதிரி தான் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சண்டே மதியம் 1 மணி வரைக்கும். பொதுவாகவே சண்டே அப்படின்னாலே வீட்டில் கலகலப்பாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக பேசி சிரிச்சுக்கிட்டு நல்லா குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் அவங்களுக்கு உண்டான மொத்தமாக எல்லாருமே உட்காந்து டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாலியான ஒரு சண்டே சிவாவுக்கு வேற மாதிரியான ஒரு நினைவுகளை கொடுத்துருக்குதுங்க. எப்பவும் போல குடும்பத்தோட கலகலப்பாக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவர் நேப் எடுப்பாங்களாங்க. மதியம் ஒரு 1 மணிக்கு தூங்குவாங்களாம். ஒரு 3-3:30 எல்லாருமே எந்திரிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எதனா விளாடுவாங்களாம், வெளியே போவாங்களாம், தேட்டருக்கு போவாங்களாம், இல்லை அவங்களுக்கு ஃபன்னாக எதனா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்களாம். இவங்க எல்லாருமே ஒரே ரூமில் தான் படுத்து தூங்குவாங்க. அப்படி சிவா போய் படுத்து தூங்கும்போது சடனாக சிவா எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்த்துருக்கிறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கீழே அவங்க தங்கச்சியும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா சிவாவும் தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க, சிவாவும் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சிவா எந்திரிச்சு இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாரு. கை காலை பார்த்துருக்கிறாரு. அவரோட கை கால் தான் கிள்ளி பார்த்துருக்கிறாரு. அவருக்கு வலிக்குது. அப்போ அவருக்கு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. இந்த கதை அவர் சொல்லும் போது எனக்கே புரியல. என்ன பிரதர் சொல்கிறீங்க, என்ன இதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியலன்னு சொல்லும்போது தான் இதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல். அதாவது நம்மளோட உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும், ஆனால் நம்மளோட ஆத்மா நம்ம உடம்பை விட்டு வெளியே நமக்கு அந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கனவு காண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப நமக்கு நடக்கும். அது நடக்கும்போது நம்ம அதை தேஜாவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு ஒரு கனவு நடந்திருக்கும், ஆனால் நம்ம எந்திரிச்ச உடனே அது ஞாபகத்துக்கு வராது. பயங்கரமான கனவாக இருக்கும். ஏதோ ஒரு அமானுஷம் நம்மளை துரத்துற மாதிரியும், இல்லை ஏதோ ஒரு மலையிலேருந்து நம்ம கீழே விழுகிற மாதிரியும் நமக்கு கனவு வரும். பதறி போய் தான் எந்திரிப்போம். எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கனவே மறந்துடும். பதட்டமாகி எந்திரிச்சது மட்டும் தான் ஞாபகமாக இருக்கும். எதனால நம்ம பதட்டமானோ, என்ன நம்ம கனவுல வந்துச்சுங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது. சிவாக்கு எதுவுமே புரியலைங்க. இப்போ சிவாக்கு ஒரு பயம் வருதுங்க. ஏன்னா முதல்ல அவருக்கு இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது யாரா இருந்தாலுமே பயமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவருக்கு நல்லா தெரியுமா அவரோட உடம்பு படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் எந்திரிச்சு நின்று எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேற ஒரு டைமென்ஷனில் இருந்திருக்கிறாரு. ஸோ இதை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. பா, எனக்கு இந்த மாதிரி கனவுல வந்துச்சுப்பா, கனவா நினைவான்னு தெரில, ஆனால் நானும் தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடியே நான் நிற்கிறேன்ப்பா, நானே என்னைய பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், எதனா கெட்ட கனவாக இருக்கும்பா, இதெல்லாமா நீ ஞாபகத்தில் வச்சுட்ருப்ப, மறந்துரு, அது ஒன்றும் இல்லை, அப்படி தான் அப்பப்போ இந்த மாதிரிலாம் வரும், நீ மறந்துருங்கிற மாதிரி அஸ் யூஸ்வல் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் அவங்கள கன்வின்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. இவர் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன ஆச்சு இவருக்கு? இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்னால் என்ன அப்படிங்கிற, இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்ங்கிற அந்த ஒரு விஷயமே இவர் எதனால் இவருக்கு நடக்குதுன்னு சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஸ்ட்ராலஜர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் கேட்டு சில விஷயங்கள்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது சிவா ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே. ஸோ அடுத்து ஒரு 2 வருஷம் அப்படியே கழியுது. சிவாவும் அவரோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். சிவா ஒரு கம்பெனியில் மார்க்கெட் டைரக்டராகவும் ஜாயின் பண்ணுறாருங்க. அவரோட வேலை என்ன அப்படின்னா எல்லா ஊர்லேயும் போயிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போயிட்டு மார்க்கெட் பண்ணணுமா. என்ன விஷயங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்ல, எதை மார்க்கெட் பண்ணுறாங்கிற விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லலை. சிவாவுக்கு ஒரு டீம் லீடரும் இருப்பாராங்க. அவங்க தான் இவங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு போகணுங்கிறத தீர்மானிக்கிறவங்க. அந்த டீம் லீடருக்கும் சிவாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குதுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை எங்கெங்கேயோ அனுப்புகிறாரு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஊருங்களுக்கெல்லாம் சிவா வந்து அனுப்பி விட்டுறாங்க. அங்கே போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி ஃபீட்பேக் வாங்கணுமா. அதாவது இவர் ஃப்ரெஷருங்கிறனால ஃபீட்பேக் வாங்கிட்டு வரணுமா. எப்படி இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், அவங்களோட அனுபவம். லைக் கூகுள் ரிவ்யூ சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா கூகுள் ரிவ்யூ மட்டும் போடுங்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க எழுதி கொடுக்கணும், எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கணும். ஒரு நோட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, இவங்க என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற விஷயத்த அவங்க எழுதி கொடுக்கணுமா. அதில் இப்போது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு மார்க்கெட்டிங்காக இவர் சிவா மட்டும் போயிருக்கிறாரு. அந்த கிராமத்தில் மொத்தமே 30 பேர் கூட இருக்க மாட்டாங்களாங்க, மெம்பர்ஸ் 30 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம். அந்த கிராமமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுமாங்க. அந்த கிராமத்தில் 10 அடிக்கு ஒரு வீடு இருக்குமா. ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஒரு 10 அடி 20 அடி தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குமா. பெரிய பெரிய வீடெலாம் கிடையாது, எல்லாமே இந்த மண்ணில் கட்டினது, செங்கல்ல கட்டினது, கூரை வீடு மாதிரிலாம் இருக்காதாங்க. அதாவது மாடி வச்சு இருக்காதான், எல்லாமே ஒரு சிங்கிள் இதில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாகவே எம்டி கிரவுண்டாக தான் இருக்குமா. அங்கங்கே தான் வீடுங்க இருக்குமாங்க. ஆல்ரெடி ஆட்கள் கம்மியாக இருக்கிற ஊரில் மத்தியான நேரம், அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு 4 மணிக்கு உள்ளே போனோம் அப்படின்னா, மத்தியானம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் போனோன்னா மொத்தமே ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா 100 நாள் வேலை, இந்த 100 நாள் கூலி வேலை, அப்புறம் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கே வருவாங்களாம். சிலர்லாம் நைட்டு தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்குமாங்க சிவா அந்த ஊருக்குள்ளே போகும்போது. அப்படி அவர் போகும்போது ஒரு வீடு பூட்டி கிடக்குது. அடுத்து கொஞ்சம் தூரம் ஒரு 20 அடி தள்ளி போகிறாரு, ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு எப்படி இருக்குன்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் செங்கல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி அங்கங்கே ஒரு மாதிரி கீறல் விட்டு மேலே இருக்கிற அந்த ஓடுமே வந்து அங்கங்கே உடஞ்சி பழமையான ஒரு வீடு மாதிரி இருந்திருக்குதுங்க, மெயின்டெனன்ஸ் இல்லாமல். ஸோ எல்லா வீடுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு வெளியே வந்து மண்ணிலே செஞ்ச அந்த திண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. சிவா அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு டோரை நாக் பண்ணி, அக்கா அண்ணா யாருன்னா இருக்கீங்களா வீட்டில், கொஞ்சம் இந்த மார்க்கெட்டிங் விஷயமா வந்திருக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. அந்த ஊரே அமைதியாக தான் இருக்குது, இந்த வீடுமே ரொம்ப அமைதியாக இருக்குது, உள்ளேருந்து ரெஸ்பான்ஸே வரல. ஆனால் உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஆக்டிவிட்டீஸ் தெரியுதுங்க, வெளியே சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவே அமைதியாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளே எதனா ஆக்டிவிட்டீஸ், இப்போ ஒரு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை எதனா பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை நடந்துக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு வெளியே வந்து கொஞ்சம் சத்தம் கேட்கும். அதே மாதிரி சத்தம் வெளியே கேட்டிருக்குது. ஸோ இப்போ சிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே ஆப்போசிட்லேருந்து பதிலே வரல. அக்கா கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாக் பண்ணுறாரு. உள்ளே இருந்து எந்த குரலுமே வரல. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த புக்ஸ்லாம் விற்க வருவாங்க, நிறையா மார்க்கெட்டிங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வரும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு மோஸ்ட்லி யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவரோட வேலையும் மார்க்கெட்டிங் பண்ண போயிருக்கிறாரு. ஸோ இது வந்து அவங்களுக்கு காமனான ஒரு விஷயந்தான். சரி ஓகே வேலைக்காகாது போலன்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போகும்போது ஒரு சத்தம், தம்பி வெயிட் பண்ணுப்பா, இதோ வரேன். வெயிட் பண்ணுப்பாவா, அப்போ ஆள் இருக்கு போலையே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் நின்றுக்கிறாருங்க. ஒரு பையனோட குரல் தான் கேட்டிருக்குதுங்க. ஸோ சிவா வந்து இப்போ வெயிட் பண்ணுறாரு வெளியே. ஸோ இப்போ சிவா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் உள்ளேருந்து மறுபடியும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் ஏதோ உருட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ளேருந்து ஒரு குரல், தம்பி வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. இவர் அந்த டோரை, மெயின் டோரை வந்து தொட்ட உடனேயுமே அந்த மெயின் டோராக ஓப்பன் ஆகிருக்கு. அதுவாக ஓப்பன் ஆகிருக்கு மெதுவாக. லைட்டாக தொட தான் செஞ்சுருக்கிறாரு, தள்ளி கூட விடலையாங்க, தொட தான் செஞ்சுருக்கிறாரு. அதுவாக ஓப்பன் ஆகிருக்குது ஒரு மாதிரி இந்த சத்தத்தோட. உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு சேலையில் கட்டி அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு ஜென்ஸ் தான் நிற்கிறாரு தெரியுது இவருக்கு. ஏதோ ஒரு பையன் தான் நிற்கிறான் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. இவரும் அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சேர் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருக்கிறாருங்க. இப்போ தான் சிவா அந்த வீடை சுற்றி பார்க்குறாரு. ஒரே நூலாம்படையாக இருக்குது. மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு வீடு, அங்கங்கே இடிஞ்சு போய்
ஒரு மாதிரி பார்க்கவே அமானுஷ்யமாக இருந்திருக்குதுங்க அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்கே கவனிச்சிருக்கிறாரு. அங்கனுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உள்ளே வாப்பான்னு சொல்லிட்டாங்க. இவரும் கூப்பிட்றாரு, ப்ரோ பிரதர் வரீங்களா, கொஞ்சம் பேசணும், எனக்கு வேறு வீட்டுக்கெல்லாம் போகணும், கொஞ்சம் நீ சீக்கிரம் வந்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னா, இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, வெயிட் பண்ணுப்பா, அந்த வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த உருவம் நகர மாட்டேங்குது, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. இதுவே இவருக்கு ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்கு உடம்புலாம். என்னடா அது, ஒருவேளை வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமா? ஆள் பார்த்தா அப்படி தெரியல, ஆள் தான் நிற்கிறாரு, ஆனால் பேசுகிறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு நகர மாட்டார், ஒரு இன்ச்சு கூட இப்படி கூட திரும்ப மாட்டாருன்னா என்ன விஷயம்? ஸோ அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு சத்தம். இவர் வந்தார் இல்லையா, அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, அந்த மெயின் டோரை ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணால் எப்படி சத்தம் கேட்கும், டம்முன்னு, அந்த மாதிரி ஒரு சத்தம். பயந்து போய் திரும்பி பார்த்தா மெயின் டோர் க்ளோஸில் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் இவருக்கு நல்லா தெரியும் அந்த க்ளோஸ் பண்ண சத்தம் தான் இவருக்கு கேட்டிருக்குது. என்னடா அது, க்ளோஸ் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு, ஆனால் எப்படி இது சாத்தியம், ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லி இங்கிட்டு திரும்பினா சடனாக ஒருத்தர் முன்னாடி நின்றுருக்குறாரு. சொல்லுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறாரு. ஒரு 25லேருந்து 27 வயசுக்குள்ளே தான் இருக்குமா அந்த பையனுக்கு. இவருக்கு 24 வயசு ஆகுது, சிவாவுக்கு 24 வயசு ஆகுது, அவருக்கு ஒரு 25லேருந்து 27 வயசு இருக்குமா. ஆள் டிப்டாப்பாக நல்லா வேஷ்டிலாம் கட்டி ஷர்ட்லாம் வந்து டீசெண்டாக போட்டு டீசெண்டாக பேசுகிறாராம். என்ன பிரதர் சொல்லுங்கள், என்ன விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் மார்க்கெட்டிங்லேருந்து வந்திருக்கிறேங்கன்னு சொல்லிட்டு இவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகும்போது, சரிப்பா ஓகேப்பான்னு சொல்லி காது கொடுத்து கேட்டது மட்டும் இல்லாமல், நீ யாருப்பா, உன் பேர் என்ன, என் பேர் சிவா சார், சரி எங்கேருந்துப்பா வர, நான் இந்த மாதிரி குளித்தலையிலேருந்து வரேன் சார், சரிப்பா நீ உங்கள் வீட்டிலலாம் எத்தனை பேர், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவரோட A to Z இவரை பற்றி எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்கிறாரு. இவரும் சொல்லியிருக்கிறாருங்க. நல்லா சகஜமாக பேசி சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு இவரோட வேலையை முடித்ததுக்கப்புறமா, சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இதில் வந்து நீங்கள் ஃபீட்பேக் வந்து எழுதி கொடுங்க, உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா இப்போது உங்ககிட்ட நான் எப்படிலாம் என்னோடய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு ஃபீட்பேக்காக எழுதி கொடுத்தீங்கன்னா நான் என்னோடய டீம் லீடர்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் சார், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு, எனக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, எனக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இல்லை சார் இந்த ஒன்று மட்டும் எனக்காக பண்ணுறீங்களான்னு சொல்லி இவர் கொஞ்சம் வற்புறுத்தி கேட்கும்போது, சரிப்பா கொடுப்பான்னு சொல்லி வாங்கி எழுத ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. என்ன ஃபீட்பேக் எழுதுறாருன்னு சொல்லிட்டு இவர் எட்டி பார்த்துருக்கிறாரு. என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கங்கிறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இல்லையா, அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா எட்டி பார்த்துருக்கிறாரு. எட்டி பார்க்கும்போது அவர் கொஞ்சம் மறைச்சு எழுதியிருக்கிறாருங்க. ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு, மறைச்சு எழுதிட்டு இருக்கிறாரு. சிவாவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி எப்படினாலும் எழுதிட்டு நம்மகிட்ட தானே கொடுக்க போகிறார், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த பெண்ணை உள்ளே வச்சுட்டு நோட்டை மூடி, இந்தாப்பா தம்பி இதை நீ இப்போ பார்க்காத, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காத அந்த ஃபீட்பேக்கை, நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, அதாவது நீ ஃப்ரீயாக இருப்ப தெரியுமா, தூங்க போகிற டைமில், எப்பயுமே ஒருத்தவங்க தூங்க போகிற டைமில் தான் ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் தூக்கமே வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நேரத்தில் நீ படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அமானுஷ்யமாக சொல்லியிருக்கிறாருங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே நமக்கு ஃபீட்பேக் கிடச்சா ஓகேன்னு சொல்லிட்டு, சரி சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாருங்க. சிவா அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பெரியவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்துருக்கிறாருங்க அந்த ரூட்டில். அவர் சிவாவை பார்த்தோன்னே பதறி போய், தம்பி இங்கே வாப்பா, என்ன தாத்தா, என்ன சொல்லுங்கள், என்னப்பா அந்த வீட்டிலேருந்து வெளியே வர, இல்லை இந்த மாதிரி நான் மார்க்கெட்டிங் பார்க்குறேன் தாத்தா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு ஒன்றுமே புரியலையாப்பா, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி எதனால அந்த வீட்டிலேருந்து வெளியே வர, இல்லை அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, என்னப்பா சொல்கிற, அந்த வீட்டில் 10 வருஷமாக ஆளே கிடையாதுப்பா, அந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தவங்களாம் இறந்து போயிட்டாங்கப்பா, அந்த வீட்டுக்கு வந்தவங்களுமே இறந்து போயிட்டாங்கப்பா, நீ எப்படிப்பா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உயிரோட வெளியே வரங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. இப்போ சிவாவுக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க, நான் வெளியேருந்து பார்க்கும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு, ஒரு மாதிரி அபாண்டன் ஹவுஸாக இருக்குது, உள்ளுக்குள்ளே போனப்பையும் ஒரு மாதிரி யாரோ ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதெல்லாம் இந்த தாத்தா கிட்ட சொல்கிறாரு உள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும். பா தம்பி நீ யார் எங்கேருந்து வரணும்லாம் எனக்கு தெரில, ஆனால் நீ உள்ளே போயிட்டு ரிட்டன் வந்ததே பெரிய விஷயம்ப்பா, வெளியே வந்ததே பெரிய விஷயம்ப்பா, நீ உனக்கு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு, நீ போய் முதல்ல கோயிலுக்கு போ, விபூதி எடுத்து பூசிக்க, வீட்டுக்கு போய் குளிச்சிருப்பா, போகிற வழியே கை காலெலாம் கழுவிட்டு போ தண்ணியில் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்திருக்கிறார். இப்போ சிவாவுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் வாங்கலைன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுக்கும் போது அவர் கத்தி இருக்கிறாருங்க. தம்பி உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுப்பா,
சரி இருங்க, நீங்கள் இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரவா, நீயும் போகக்கூடாது, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அடிக்காத குறைய விரட்டி விட்டுருக்குறாருங்க அங்கேருந்து. இப்போ சிவா மைண்டு ஃபுல்லாக என்ன ஓடுதுன்னா, நம்ம பார்த்த அந்த நபர் யார், அந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லி இந்த தாத்தா சொல்கிறாருன்னா அந்த வீட்டில் அப்படி என்ன நடந்திருக்கும், யார் அவர், எதனால் நம்மக்கிட்ட பேசணும், நம்ம வீட்டை பற்றிலாம் கேட்டார், நம்மக்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் ஒரு மனுஷன். சர்வசாதாரணமாக பேசின ஒருத்தவனை அமானுஷ்யமாக்கிட்டார் ஒரு தாத்தா. இது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு குழப்பத்திலேயே அவர் அதுக்கடுத்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. போய் ஒரு கோயிலில் அவர் சொன்ன மாதிரியே விபூதிலாம் அடிச்சுட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு நைட்டு அவரோட வீட்டுக்கு போய் தூங்க போகிற நேரத்தில் சிவாக்கு ஒரு ஹேபிட் இருக்குதாங்க. ஒரு நாள் முழுக்க, அதாவது நான் இப்போ காலையில் எந்திரிக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு தூங்க வரும்போது என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணி பார்க்குறது. உங்களில் நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சிவா வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சோ ரீகால் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே நடந்த ஒரு அமானுஷ்யம், நம்ம போன இடத்துல ஒரு நபர்கிட்ட பேசணும், வெளியே வரும்போது ஒரு தாத்தாவை பார்த்தோம், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணாரே, இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவர் மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவர் எழுதி கொடுத்த அந்த ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, அந்த நோட்டில், அந்த நோட் புக்கை ஓப்பன் பண்ணியே பார்க்கலையே. ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த தாத்தா பயமுறுத்தினதில் அடுத்தடுத்து அவருக்கு இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷரில் அப்படியே போயிட்டார். இப்போ ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் எழுதின அந்த ஃபீட்பேக் இருக்கே, அந்த நோட் புக்கை தேடி எடுத்துருக்கிறாருங்க. தேடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, உனக்காக தான் நான் பல காலமாக நான் காத்துட்ருக்கேன். நம்ம 2 பேருக்குமான நாள் நான் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்து காத்து see you soon அப்படின்னு எழுதி ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல 96 96 96 96 96 இந்த நம்பர் இருக்குது. அவர் சைன் பண்ண வேண்டிய இடத்துல வட்டமாக ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்துக்குள்ளார வந்துட்டு பிளாக்காக ஷேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு பெரிய கருப்பு புள்ளி. இது மட்டும்தான் அவர் அந்த நோட்டில் எனக்காக எழுதி கொடுத்தது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனை தாண்டி ஒரு பயம், ஒரு பதட்டம். அந்த பெரியவர் சொன்ன அந்த வார்த்தை, இது எல்லாமே மைண்டுக்குள்ளார ரொம்ப பெரிய ஒரு குழப்பமாக நீடிச்சுட்டு இருந்துச்சு அந்த நைட்டில். இது எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரில. ஆனால் அதுக்கப்புறமா தான் கிளைமேக்ஸு. ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவலை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலுங்கிறது வந்துட்டு எந்த டைமில் நடக்கும், எப்படி நடக்கும், இது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கிறது வந்துட்டு நம்மளோட பாடி, நம்மளோட மைண்டு, நம்மளோட அந்த சோல், இந்த 3 பேர்த்தோட வேவ் லென்த்தும் ஒரே ரேஞ்சில் ட்ராவல் ஆகிற வரையும் அந்த டைமில் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேற்று உலக பயணமாக இருக்கட்டும், கூடு விட்டு கூடு பாரதாக இருக்கட்டும், இல்லை ஏன் நோக்கு வர்மமாக கூட இருக்கட்டுமே, இது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட உடம்பு, மைண்டு, சோல், இது 3த்துக்குமான வேவ் லென்த்து ஒரே ரேஞ்சில் இருக்கிற வரையும் இது எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவலுங்கிறது வந்துட்டு எப்போ நடக்கும்னே தெரியாது. அது எனக்கு எப்போ நடக்கும்னா, நான் எப்போ ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ டக்குன்னு நடந்தால் தான் தெரியும், ஓஹோ நம்ம வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவலில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை இன்னும் டீப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா, நம்மளோட மைண்டை வந்துட்டு ஒரு 4 ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க. ஆல்ஃபா ஸ்டேஜு, பீட்டா ஸ்டேஜு, காமா ஸ்டேஜு, டெல்டா ஸ்டேஜ், இந்த 4 ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்டேஜுங்கிறது வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு. அந்த டைமில் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அதாவது நம்மளோட மைண்டோட டீப் ஸ்டேஜ், ஆள் மனசோட விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஆல்ஃபா ஸ்டேஜு. பீட்டா ஸ்டேஜுங்கிறது வந்துட்டு நம்ம நார்மலாக காமாக இருக்கிறது, அதாவது எப்பயுமே இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நம்ம வந்து இருக்கிறது. ஒரு எப்படி சொல்கிறது, நார்மலான கண் முழிச்சிருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் பீட்டா ஸ்டேஜ். பீட்டா ஸ்டேஜஸில் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும். சிரிப்பு, அழுகை, கோபம் எல்லாமே இருக்கும். அந்த நவரசங்களும் இருக்கும். இது வந்து அதோட அளவில் இருக்கும். இதுதான் நார்மலாக இருக்கிற ஒரு பீட்டா ஸ்டேஜ். காமா ஸ்டேஜுங்கிறது வந்துட்டு ஒரு இதை விட கொஞ்சம் ஒரு ஹையர் பொசசிவில் வந்து இருக்கும். எப்படின்னா, ஒரு ஹை பிளட் ப்ரெஷர்லையோ இல்லை அந்த பிளட் ப்ரெஷரையும் தாண்டி ரொம்ப ஒரு கோபம்,
இல்லை ரொம்ப ஒரு சிரிப்பு, ரொம்ப ஒரு துக்கம், ரொம்ப ஒரு அழுகை, இது எல்லாமே வந்துட்டு காமா ஸ்டேஜாக வரும். டெல்டா ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டீப் லெவலில், அது ஆல்ஃபா ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தாண்டி டீப் லெவலில் போகிறது வந்து டெல்டா ஸ்டேஜ். இந்த டெல்டா ஸ்டேஜுங்கிறது வந்துட்டு தான் இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சித்தர்கள் எல்லாமே ஒரு தவ கோலத்தில் இருக்காங்கல்ல, அந்த தவத்தில் இருக்கிற நிலை எல்லாமே டெல்டா ஸ்டேஜ் தான். ரொம்ப டீப் ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போது சித்தர்கள் வந்து ஒரு டெல்டா ஸ்டேஜில் இருந்து தான் அவங்க வந்து ஒரு கூடு விட்டு கூடு போயிடுது, இல்லை வானத்தில் வந்து பறந்து போகிறது, ஒரு ஜீவ சமாதிக்குள்ளார இருந்தாலும் அந்த ஜீவ சமாதிக்குள்ளே உடம்பை விட்டு வெறும் உயிர் மட்டும் வெளியே வந்து வளர்த்துறது, இன்னும் எவ்வளவோ சாதனைகள்லாம் செய்கிறது, அந்த மாதிரி எல்லா செயல்கள் செய்கிறதும் இந்த டெல்டா ஸ்டேஜ்லேருந்து தான் செய்வாங்க. ஸோ ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகி டெல்டா ஸ்டேஜில் வந்து முடியுது. இதுதான் வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ். சரி, இப்போது ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கும் இங்கே நான் சொல்ல வந்த கதைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஸோ நான் ரொம்ப நேரம் இழுக்க நான் விரும்பலை. நைட்டு நான் வந்துட்டு அவங்க எழுதி கொடுத்த புக்கை நான் வந்து படிச்சுட்டேன். அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரையும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் வந்து மைண்டில் வந்து ரீவைண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ மைண்ட் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் மைண்டுக்குள்ளார அவங்க எழுதி கொடுத்த மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு குழப்பத்தோடு நான் வந்து தூங்க போகிறேன். ஆனால் தூங்க போகிறப்போ வந்துட்டு எனக்கு நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த ஒரு செகண்ட் வரையுமே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு குழப்பமுமே இல்லை. அதாவது அந்த அரை தூக்க நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரை தூக்க நிலைக்கு போகிறப்போ கூட எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சலனமோ எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஸோ அதாவது இதுக்கு அடுத்து வந்து நடக்கிறது வந்து என்ன விஷயம்னு எனக்கு. சிவா கண்ணை மூடி தூங்கிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் காலையில் போனால் அதே கிராமத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி சிவா நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ அந்த வீடு வேறு மாதிரி இருக்குது. அந்த லொக்கேஷனுமே வேறு மாதிரி ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்குதுங்க. இந்த நம்ம படங்கள்லாம் பார்க்குற மாதிரி வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிறாரு. லைக் டிமாண்டி காலனி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் வந்து வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போவாங்க. அதே மாதிரி இவர் வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கிறாரு. அதே வீடு அதே இடம், ஆனால் அது கொஞ்சம் பயங்கரமாக அமானுஷமாக ஒரு நரகம் மாதிரி இருக்குது. இப்போது அந்த வீட்டோட டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சிருச்சு, இவர் ஆஸ்ட்ரல் ட்ராவலில் தான் இருக்கிறாரு. அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு, இவரால் முடியலை. பொதுவாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு கனவு காண்றோம்னா, ஒரு பேடு நெகட்டிவான ஒரு கனவுனா அதுலேருந்து நம்மளால் எந்திரிக்க முடியும். கனவை தாண்டி ஒரு விஷயம் நம்ம எந்திரிச்சிட முடியும் அதிர்ச்சியில். ஆனால் இவரால் எந்திரிக்க முடியலை. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவர் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவரை இழுக்கிறாங்க, யாரோ முதுகு பிடிச்சி தள்ளுற மாதிரி ஃபீலாக இருக்குது. பயந்து போய் ஆப்போசிட் திசையில் திரும்பி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. மெதுவாக ஸ்லோ மோஷனில் பின்னாடி போயிருக்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பின்னாடி போகிறது எப்போ தெரிஞ்சிருக்குன்னா, இவர் செம்ம ஸ்பீடாக இப்போ நான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி அந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, மெயின் டோர் ஓப்பன் இருக்குது. நான் உள்ளே போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த டோரும் லாக் ஆகிடுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம லாக் ஆகிக்கிட்டோம். இப்போ ஒரு விஷயம் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் அந்த முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது டோரை வந்து க்ளோஸ் பண்ணுற சத்தம் கேட்டிருக்கும். டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, மெயின் டோர். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவரோட ரியாலிட்டியில் நடந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இவர் மாட்டிகிட்டு இருக்கிறார். ஐ மீன் ட்ராப். ஒரு ட்ராப்புக்குள்ளே இப்போ சிவா மாட்டிகிட்டு இருக்கிறார். இதுக்கப்புறம் குழந்தைகள், கொஞ்சம் வயசானவங்க யாருமே கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, கேட்காதீங்க ப்ளீஸ். நான் இதை பெரிய டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுதுங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா இன்றைக்கி என்னோடய ஸ்டோரி ஃப்ளோவே ஒரு மாதிரி கொலகொலன்னு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை கேட்டு உங்ககிட்ட சேர்க்குறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்போ கூட எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது. அந்த அளவுக்கு இது என்னைய கொஞ்சம் மென்டலியும் சரி, கொஞ்சம் மனசளவில் ரொம்பவே ஒரு மாதிரி குழப்பிருச்சுன்னே சொல்லலாங்க. குழப்பிச்சா இல்லை பயம் பிடிச்சிச்சா அதை கூட எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் குழந்தைங்கள் யாருமே இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணாதீங்க. தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். மோஸ்ட்லி குழந்தைங்க யாரும் பார்க்காதீங்க, கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். இதுக்குள்ளார நம்ம காலையில் நுழைஞ்ச போய் நமக்கான ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது இது நம்ம வந்துட்டு காலையிலே நம்ம வந்து தப்பிச்சிருக்கணும். இப்போ அந்த டைமில் நம்ம தப்பிக்க முடியாமல் இந்த டைமில் வந்து மாட்டிக்கிட்டோம்.
இனிமேல் நம்ம வந்து அவ்வளோதான், டோட்டலாக மாட்டியாச்சு, இனிமேல் நமக்கு வந்து தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அந்த ஒரு விஷயந்தான் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் இதை மட்டும் நினச்சி நான் வந்து அதில் வந்து இது அதே இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ எப்படியாச்சும் நம்ம வந்து இதை தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம், "தம்பி வந்துட்டியாப்பா?" ஆனால் வந்தது என்னமோ வாய்ஸ் மட்டும்தான். கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டோ எதுவுமே வந்துட்டு எனக்கு விஷுவலாக எதுவுமே தெரியல. அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஆனால் அந்த வாய்ஸ் வந்துட்டு எனக்கு என் கூட காலையில் என்ன மாதிரியான ஒரு கன்வர்சேஷன்லாம் கொடுத்துருந்துச்சோ அது வந்து திரும்ப 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 ஒரு டேப் ரெக்கார்டரை வந்துட்டு ஒரு 10 டேப் ரெக்கார்டரில் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் ஒரு டேப் ரெக்கார்டரில் வந்துட்டு போட்ட அந்த ஒரு விஷயம் அடுத்த டேப் ரெக்கார்டெல்லாம் வந்துட்டு அந்த சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு பேசியிருந்தா என்ன ஒரு விஷயம் வருமோ, இல்லை அடுத்த டேப் ரெக்கார்டில் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வந்து சொல்லியிருந்தா என்ன மாதிரி ஒரு விஷயமோ, அந்த மாதிரி இது வந்து மாற்றி 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 இது என்ன மாதிரி அப்படியே மண்டைக்குள்ளார வந்துட்டு ரொம்ப மண்டையை போட்டு உடச்சி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மண்டைக்குள்ளார வந்துட்டு இவங்க பேசுகிறது திரும்ப 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 அப்படியே ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி. இது வந்து என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. அப்படியே இது எப்புட்றா நம்ம வந்து வெளியே போகிறது அப்படின்னு அந்த ஒரு தாட் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு அந்த டைமில் எனக்கு வந்து யாரை யோசிக்கிறது, அம்மான்னு கத்துறதா அப்பான்னு கத்துறதா, அந்த டைமில் ஒரு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அதாவது நம்ம இது ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா, ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு அவங்கள பார்த்து ஹெல்ப்பு கூப்பிடலாம். ஒரு தண்ணிக்கு தவிச்சிச்சுன்னா கூட தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருந்தால் கூட போயிட்டு கேட்டுடலாம். ஆனால் இது வந்து டோட்டலி ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவலில் வந்த ஒரு பிளேஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம யாரை போய் பார்ப்போம், யாரை போயிட்டு நம்ம வந்து பேசுகிறது, யார்கிட்ட நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்குறது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனும் கிடையாது. அந்த டைமில் அந்த ஒரு லோன்லி ஃபீல் எப்படி இருக்கும், இது என்னடா உலகம், செத்துடலாமா, செத்துட்டா கூட நம்ம எப்பட்றா இவன்ட்ட வந்து நம்ம வந்து மாட்டணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு மாட்டின ஒரு ஃபீலு. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நரகம் மாதிரி. அதுக்கடுத்து இது எப்புட்றா என்னடா பண்ண போகிறோம், அது ஒரு இருட்டு ரூமுக்குள்ளார வந்துட்டு லைட்டே இல்லாமல் நம்ம வந்து எங்கிட்டு போனாலும் நம்ம வந்து இடிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எப்படி என்ன பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த டைம்லையும் என் மண்டை மேலே ஒரு பல்பு எரிஞ்சுச்சு. என்ன அதாவது காலையில் வந்துட்டு அங்கே வெளியே வந்தப்போ ஒரு தாத்தா ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த தாத்தாவை அந்த டைமில் யாருமே இல்லாத ஒரு டைமில் ஏதோ ஒரு இதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இறைவன் தானே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு தாத்தா வந்து அனுப்பிச்சி வச்சு, அந்த தாத்தாவும் வந்துட்டு ஏதோ ஒரு நல்லது வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு விபூதி நீங்கள் எடுத்து வச்சுக்கோ, இல்லை நீ வந்துட்டு வீட்டுக்கு போனேன்னு குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு உபயம் மாதிரி, ஏதோ திக்கே இல்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நமக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டேரெக்டாக இறைவன்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இறைவன் மூலமாக இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த தாத்தா வந்துட்டு இறைவன் மூலமாக ஏதோ அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர் மாதிரி என்கிட்ட வந்து விபூதியை வச்சுக்கோ, வீட்டுக்கு போனோடனே குளிச்சிரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்கல்ல. ஸோ அந்த டைமில் ஒரு இறைவன் தான் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு தூதுவர் மாதிரி அந்த தாத்தா என்கிட்ட அனுப்பிச்சு இதை வந்து சொல்ல வச்ச அந்த இறைவனுக்கு என்னை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாதா. அந்த ஒரு பல்பு என் மண்டையில் அந்த டைமில் எரிஞ்சப்போ, அப்போ என்னை வந்துட்டு ஆஸ்ட்ரல் ட்ராவலில் வந்து என்னை இங்கே வரையும் வர வச்சிருக்கே இறைவா, இப்போ இதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் வந்து எனக்கு அந்த ஒரு பல்பு மண்டையில் எரிஞ்சுச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பெருசாக எந்த ஒரு தெய்வத்தையும் கும்பிட்டதில்ல. எனக்கு விவரம் தெரியாத வயசுலேருந்து நான் கும்பிட்டது
முருகனை மட்டும்தான். அந்த 6 படையை தவிர, அந்த 6 முகனை தவிர வேறு எந்த தெய்வமும் என் கண்ணுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சின்ன வயசுலேருந்து ஒன்று முருகன், மிஞ்சி மிஞ்சி போனால் பிள்ளையார். இவங்க 2 பேரை தவிர எனக்கு வந்து பெரிய கடவுள்னு எனக்கு யாருமே தெரியாது. இவங்க 2 பேர்த்த தான் கும்பிட்டது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழிங்கிற பட்சத்தில் நான் ஏதோ ஒரு இடத்துல எப்படி நான் வந்து மாட்டியிருக்கேன், என்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் முருகனை வந்து நினச்சி வேண்டி அந்த டைமில் நான் வந்துட்டு அந்த தாத்தா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்களே, விபூதி வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக சொல்லி, நானும் உன்னை நம்பி நான் வந்து ஒரு கோயிலுக்கு நான் வந்து விபூதி எடுத்துகிட்டு போயிட்டேன். நீ சொன்னதை நினச்சி நான் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போனேன், நான் வந்து குளிச்சுட்டேன். ஆனால் எப்படியோ நான் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இறைவா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சுற்றி சுற்றி என்னென்னமோ அந்த பேச்சு சத்தம்லாம் கேட்குற அந்த இதுக்கு நடுவுலையும் நான் எம்பெருமான் முருகனை தான் நான் வந்து நினச்சி இந்த மாதிரி கத்தி கதறி குப்பாடு போட்டு வேண்டிகிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம், ஆனால் அந்த விஷயம் என்ன இதை தாண்டி ஒரு சேஃபஸ்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சா, அதையும் தாண்டி ஒரு பாதாளத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விடுன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவலுங்கிறது ஒரு அன்லிமிட்டெடு ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான். அதுக்கு வந்து ஒரு லிமிட்டுங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி என்னை வந்துட்டு இப்போ அந்த சத்தம் கேட்குற அந்த சுற்றி சுற்றி கேட்குற அந்த சத்தத்தில் இருந்துட்டு காலையில் அந்த அண்ணன் வந்து என்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க தெரியுமா, கதவை அடைச்சிட்டு உள்ளார போனாங்க தெரியுமா, அந்த கதவு படார்னு திறந்து உள்ளேருந்து ஒரு கருப்பு கலரில் அந்த 5 வருடம் கை வந்து நல்லா ஒரு கதவு அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. நம்மளோட உள்ளங்கை கதவு அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு கை நேராக என் மண்டை மேலே ஓங்கி ஒரு தட்டு தட்டி அப்படியே இங்கே வேற எங்கேயோ நான் வந்து தூக்கி போட்டுருச்சு. நான் வந்துட்டு அப்படியே இந்த நம்ம கனவுலலாம் எங்கேயோ ஒரு மலை உச்சியிலேருந்து நமக்கு வந்து கீழே விழுந்தா அப்படின்னா நமக்கு திடுக்குன்னு தூக்கி போடும் பார்த்தீங்களா, ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் வந்துட்டு என்னை தூக்கி வந்து பொத்துன்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. காட்டுக்கு நடுவில் நான் வந்து விழுந்து கிடக்கிறேன். சுற்றி இருட்டு, அந்த டைமில் நைட் டைமில் வந்து இருட்டு. மேலே பார்த்தா நட்சத்திரம், நிறைய நட்சத்திரம். ஆனால் நிலா வெளிச்சம் அடிக்குது சுற்றி, இந்த காட்டு சுற்றி நிலா வெளிச்சம் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. நிலாவை காணாங்க, அது நட்சத்திரம் இருக்குது. சுற்றி லைட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, நிலா இல்லை. இது என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனு, என்ன மாதிரியான ஒரு இடம், எதுவுமே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. டோட்டல் நான் இது எல்லாமே வந்துட்டு நேரடியாக எனக்கு இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல்னால் நமக்கு எந்த மாதிரிலாம் கூட இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு. நான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார வந்துட்டு நான் வந்து விழுந்து கிடக்கிறேன். எந்த திசையில் போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைமு, சரி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எந்திரிச்சு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு, அதிலேயே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம தனியாக நடந்து போனால் நைட் டைமில் வந்துட்டு இப்போ ஒரு சில ஆந்தாலாம் அலறுற சத்தம், நாய்ங்க ஊழ விடுற சத்தம், இல்லை ஓநாய் ஊழ விடுற சத்தம், இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கேட்கும். ஆனால் அந்த சத்தம் சுற்றி நமக்கு வந்து எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஆந்த ஊழ விடுது, ஆந்த ஊழ விடுறது 4-5 தடவை அப்படியே எக்கோ அடிச்சு அப்படி இருக்கும். ஓநாய் வந்து ஊழ விடுறது, அது எக்கோ அடித்து கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி எக்கோ அடித்து ஃபுல்லாக காதுக்குள்ளார அந்த இயர் ட்ரம்ஸு அது வலிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இதெல்லாம் பரவாயில்லன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறுது. டக்குன்னு வந்துட்டு ரொம்ப சில்னஸாக இருக்குது, டக்குன்னு வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது, டக்குன்னு வந்துட்டு ஒரு காற்றடிச்சு ரொம்ப ஒரு காற்றடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு, டக்குன்னு வந்துட்டு ஒரு மழை சாரல் அடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது எல்லாமே மாறி மாறி வந்துட்டுருக்கு. இது அந்த எந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது.
நான் நடந்து போயிட்டுருக்கிற அந்த டைமில் இது எல்லாமே மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்குது. இது யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆஸ்ட்ரல் ட்ராவலில், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி தான் நான் அந்த காட்டுக்குள்ளே நான் போயிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மயான அமைதி, ரொம்ப அமைதி. அது இந்த நைட் டைமில் வந்து இந்த பூச்சி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சத்தம் கூட கேட்காம ரொம்ப அமைதி. அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம். ஆனால் இது அந்த இடத்த நான் வந்து காலடி எடுத்து வச்ச உடனே அந்த மாதிரி அமைதியாகிடுச்சு. சரி, திரும்ப நம்ம ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சா நமக்கு வந்து அந்த ஆந்த அலற சத்தம்லாம் நமக்கு வந்து அந்த இடத்த கேட்டுருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த சத்தம் சுத்தமாக வரவே இல்லை. திரும்ப நான் வந்து எந்த சைடு நான் வந்து ட்ராவல் பண்ணேன்னா அப்படியே பின்னாடி நோக்கி ஒரு 10 அடி எடுத்து வச்சுருப்பேன். நான் எங்கெல்லாம் அந்த ஆந்தையோட அலற சத்தமோ இல்லை அந்த ஓலை விடுற சத்தமோ அது எல்லாமே எனக்கு வந்து கேட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, சுத்தமாக பின் ட்ராப் சைலன்ஸு, எதுவுமே கேட்கல. ஆனால் கட்ட குரலும் கீச்சு கீச்சுன்னு இருக்கிற குரலும், இந்த 2 குரலில் அது என்ன மொழினே தெரியாமல் 2 கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது வந்து இந்த மையான அமைதிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து போனப்போ, அந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த சத்தம் ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த சத்தம் வர்ற அந்த இடத்த நோக்கி நான் வந்து அந்த சத்தத்தை நோக்கி நான் வந்து போயிட்டுருக்குற அந்த சமயத்தில் எனக்கு நல்லா தெரியுது, நம்ம வந்து ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சு அப்படின்னா அந்த சத்தத்தை நோக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்போ அந்த இடத்த நோக்கி தான் நான் வந்து போகிறேன். அந்த சத்தம் வந்து நமக்கு அதிகமாக கேட்கும்ல, அந்த மாதிரி நான் அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கேன். அந்த பக்கத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுக்கிட்டே மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் போய்கிட்டே இருக்கேன். இது பக்கத்தில் தான் கேட்குது. அந்த இடமும் நகர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா அந்த சத்தம் நம்மளை வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, நான் இதுவரையும் நடந்து அந்த சத்தத்தை வந்து கேட்டுக்கிட்டு தான் நான் வந்தேனே தவிர, சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கவனித்து வரவே இல்லை. ஆனால் சுற்றி எல்லாமே காடு, சுற்றி எல்லாம் மரம், நடுவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். பாதை வந்துச்சு அப்படின்னா எந்த பாதையில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சுற்றி பாதையே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம எந்த பாதையிலடா நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு குரல் மட்டும் கரெக்டாக எனக்கு புரிஞ்ச பாஷையில் மட்டும் வந்துச்சு. என்னென்னா, நீ எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அதனால் நானும் போகிறேன், நீயும் என் கூடயே வந்துரு அப்படின்னு அந்த ஒரு சத்தம் மட்டும் சிரிப்பு சத்தத்தோடு அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சிரிப்பு சத்தத்தோட ஒரு கட்ட குரலோட ஒரு சத்தமும் கீச்சு கீச்சுன்னு ஒரு குரலோட சத்தமும் கேட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த குரலையும் சிரிப்பு சத்தம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த எல்லா சிரிப்பு சத்தமும் அப்படியே மண்டைக்குள்ளார வந்து உடையுது. எப்படின்னா சுத்தம் தலைவலி தாங்க முடியல. இதுக்கு மேலே அந்த இடத்துல எப்படி நான் வந்து பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. எந்த பக்கம் ஓடுறது? நோ சான்ஸ். ஏன்னா சுற்றி எந்த பாதையில் வந்தாலும் தெரிஞ்சால் தானே நம்மளால் அந்த பாதையில் போக முடியும். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பாதை தெரிஞ்சால் தானே அந்த பாதையில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். சுற்றி எல்லா பக்கமும் காடு, மரம், ஒரு பாதையே இல்லை. எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ தான் முருகா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே குப்புற விழுந்து, முன்னாடி முருகன் இருந்தால் சாஷ்டாங்கம் எப்படி நம்ம கீழே வந்து கும்பிடுவோம், அந்த மாதிரி கீழே வந்து முருகான்னு கும்பிட்டுட்டேன். கும்பிட்டோன்னே அது மேலே முதுகு மேலே வந்து ஒரு 5 அடி 6 அடியில்
ஒரு கை இருந்து அமுக்குனா எப்படி இருக்கும்? மூச்சு திணறுது ஒரு கை. அதுக்கு மேலே இன்னொருத்தவங்க கையை வச்சு அமுக்குனா எப்படி இருக்கும்? 2வது கை. அதுக்கு மேலே 3வது, அதுக்கு மேலே 4வது, இப்படியே ஒரு 10 கை மேலே வச்சு அழுத்துனா செத்துருவோம்ல. மூச்சு வந்தால் தான் நம்ம ஏதாச்சும் மேற்கொண்டு பேசக்கூட முடியும். 10 கை மேலே இருந்து நம்மளோட வெயிட்டை போட்டு அழுத்துறப்போ நம்மளால் என்ன பேச முடியும்? அந்த டைமில் என்ன நினைக்க முடியும்? ஒன்றுமே நினைக்கல. எதுவும் பேசவும் முடியல. மூச்சு விட முடியல. தண்ணி வேணுமா? பசிக்குதா? இல்லை, அது என்ன மாதிரி அந்த ஃபீலிங்கு? உடம்பு ஃபுல்லாக போட்டு உலட்டுது. ஒரு ஜுரம் வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஜுரத்தில் அந்த தூங்க போகிறப்போ நமக்கு வந்து தூங்க முடியாது. போட்டு உடம்பு வந்து உழைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உடம்புக்குள்ள சரியான உலட்டல். அந்த அந்த ஒரு வலியோடு இருக்கிற அந்த ஒரு உளைச்சல் ஃபீலிங்கு அந்த ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மைண்ட் அதையும் யோசிக்கவும் முடியல. எனக்கு இதுலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கு. அழுதும் அழுவாத குறையா இதுக்கு மேலே உயிரே போனாலும் பரவாயில்ல, ஒரு சத்தம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின அந்த ஒரு செகண்டு நான் படுத்திருக்கிறது வந்துட்டு தரையில் தான் நினச்சிருந்தேன். ஆனால் நம்ம உள்ளங்கையில் அந்த ரேகைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேகை மேலே நான் வந்து படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து குப்புற படுக்கிறப்போ ஏதோ ரேகைலாம் ஓடினது நான் கண்ணால் விஷுவலாக நான் வந்து பார்க்குறேன். அப்போது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு கை மேலே தான் நம்ம திரும்ப படுத்திருக்கோன்ட்டு. டக்குன்னு மேலே வந்து அந்த அமுக்கின அந்த ஒரு ஃபீலிங்லாம் ஒரு செகண்டில் வந்துட்டு காணாமல் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இது எப்பட்றா நம்ம மேலே வந்து வச்சு அழுத்தின கை நம்ம கீழே வந்து அப்படியே தூக்கி மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இது 2 மின்னல் மாதிரி 2 ஒளி லைட்டு. அது என்னை பார்த்து அது வாயில் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த ஒரு பார்வையில் என்னோட மனசுக்குள்ளே உணர்த்தின ஒரு விஷயம், 14 லோகத்தில் நீ எந்த உலகத்துக்கு நீ வந்து போனாலும் என்னை வந்துட்டு நீ மனசார நீ வந்துட்டு நினச்ச என்னை கூப்பிட்ட அந்த ஒரு குரலுக்கு நீ எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த ஒரு பேச்சு மாதிரி இல்லாமல் இது மனசில் உணர்த்தின ஒரு தருணம். அப்படியே என்னை வந்து மனசில் வந்து உணர்த்தி, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே காற்றுல வந்து மேலே வந்து பறந்தால் எப்படி இருக்கும் உள்ளங்கையிலேருந்து, அந்த மாதிரி மேலே பறந்து மெதுவாக வந்துட்டு திரும்ப நான் அப்படியே காற்றுல பறந்து கீழே இறங்கி சம்மணம் போட்டு அந்த கை மேலேயே உக்காடுறேன். உட்காந்து என் மேலே வந்துட்டு இந்த கோல்டன் ஜிகினா போடுற மாதிரி மேலே வந்து கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என் மேலே வந்து என்னென்னமோ அது பவுடர் மாதிரி கொட்டுது. கொட்டும்போது நான் அந்த பவுடரோடு சேர்ந்து நான் வந்து கரைஞ்சி போகிறேன். தண்ணியில் வந்துட்டு இந்த மாத்திரைலாம் போட்டால் எப்படி கரையும், அந்த மாதிரி அந்த ஜிகினா பவுடரில் நான் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்லாம் எப்படி சொல்லணுன்னே தெரியாது, சொல்ல முடியாது. இதுவரையும் வந்துட்டு அந்த சுற்றி அந்த ஓநாயோட ஊழ சத்தம், ஆந்தையோட சத்தம், சுற்றி அந்த பேசிட்டு சிரிச்சிட்ருக்கிற அந்த சத்தம், லோன்லினஸ்ஸை விடப்பட்ட அந்த ஒரு ஃபீலிங்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மருந்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கரைஞ்சி போய் திரும்ப கண் முழிச்சு பார்க்குறப்போ அந்த தாத்தா சொன்னாங்கல்ல, அது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு விபூதி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிக்க போன்ட்டு நான் குளித்து முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டுருக்கேன். என்னோடய உள்ளங்கையில் இருக்கிறது ஒரு விபூதி பொட்டலம். அந்த விபூதி பொட்டலம் ஏதுன்னா, நான் இந்த தாத்தா சொன்னாங்க பார்த்தீங்களா, திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கோயிலில் போயிட்டு கொஞ்சமாக விபூதி எடுத்து மடிச்சுட்டு போன்ட்டு, ஒரு முருகர் கோயிலில் போயிட்டு நான் வந்து கொஞ்சமாக இந்த விபூதி எடுத்து ஒரு சின்ன பாக்கெட்டில் நான் மடித்து நான் வந்து என்னோடய பாக்கெட்லேயே நான் வந்து வச்சுருந்தேன். அது நான் தூங்கும்போது என் கையில் நான் வச்சுருந்தேன்னா,
இல்லை இது எப்படி என் கையில் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அன்னையிலேருந்து ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் நல்லா ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போ அது நடந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ வரையும் நான் வந்து மைண்டுக்குள்ளார ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஈரேழு 14 லோகத்துலையும் இல்லை எத்தனை உலகம் இருந்தாலும் சரி, எந்த லோகமாக இருந்தாலும் சரி, திக்கு தெரியாமல் ஒரு ஜீவன் வந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. வேற நம்ம வந்துட்டு யாரையுமே கூப்பிட முடியாது. யாரையுமே எந்த இடத்துலையும் ஏன்னா தனியாக யார் என்னன்னு தெரியாத ஒரு ஊரில் நம்ம வந்து தண்ணி கேட்குறோமா இல்லை சாப்பாடு கேட்கணுமான்னு தெரியாத அந்த ஒரு ஊரில் நம்ம வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போனால் கோயில் அன்னதானம் போடுவாங்கள்ல. ஆனால் பூமியில் நமக்கு ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இடத்துல கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு அன்னதானம்லாம் கூட நடக்கும். ஆனால் இது எந்த ஊர் எந்த உலகம்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம்? அந்த இடத்துல நம்ம தெய்வத்தை மட்டும்தான் நம்ம வந்து நினைக்க முடியும். அதனால் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. இது அந்த டைமில் என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ வரையும் நான் வந்துட்டு ஒரு வேத வாக்காக நான் வந்து நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. இது நான் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்காக நான் வந்து சொல்லலை. இந்த ஒரு விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு திரும்ப ஒரு 10 நாள் கழித்து திரும்ப நான் தேவ் ஊருக்கு நான் வந்து போனேன். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலில் இருந்து அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நாள் போதுங்க. 10 நாளுக்கு அப்புறமா அதே கிராமத்துக்கு அந்த வீட்டுக்கு வெளியவே போய் சிவா நிற்கிறாரு. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவரை ஒரு மாதிரி விகாரமாக பார்க்குறாங்க, அமானுஷ்யமாக பார்க்குறாங்க. அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அன்றைக்கி வந்து வெளியே போங்கன்னு சொன்னார் இல்லையா இவரை, நீ இந்த இடத்துல நிற்காத, வெளியே போயிரு, இது வந்து ஒரு டேஞ்சரான இடம் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணார் இல்லையா, அந்த தாத்தாவுக்கும் இவருக்கு மட்டும்தான் தெரியுமா சிவா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தது. மற்றவங்க எல்லாருமே ஏப்பா நீ ஏன்ப்பா இங்கே நிற்கிற, இந்த வீட்டுக்குள்ளெலாம் போகக்கூடாதுப்பா, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுங்க, ஏன்பா உனக்கு என்ன, நீ யார், எந்த ஊருக்காரன், நீ ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது சிவா அந்த வீட்டில் என்னென்ன அமானுஷங்கள் அவருக்கு நடந்துச்சோ அதெல்லாம் அந்த ஊர்க்காரங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க. ஒருத்தர் கூட நம்பலையாம். அந்த தாத்தா மட்டும்தான் நம்பியிருக்கிறாரு. அதுவுமே இவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்ததுனால பார்த்தனால நம்பியிருக்கிறாரு. அந்த வீட்டில் அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அப்பா அம்மா பையன் 3 பேர் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துருக்குறாங்க. அம்மா வந்து வேற ஒருத்தரோட இல்லீகல் அஃபேர், கள்ளக்காதலில் ஓடி போயிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா தன்னோட பையனை பார்த்துக்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணி வந்த அந்த சித்திக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்பாவை இவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு, அந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவங்க ஒரு தனி கொடுத்தனம் வாழ போயிருக்கிறாங்க. அதாவது அவங்க தனியாக வாழ போயிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் இந்த பையன் மட்டும்தான் ஒரு மாதிரி லோன்லியாக தனியாக அவனுக்குள்ளே அவ்வளோ துக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி லோன்லியாகவே ஃபீல் பண்ணி வளர்ந்த அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்பயுமே அழுகிற சத்தம் கேட்குமாங்க, அந்த வீட்டிலேருந்து அழுகிற சத்தம் கேட்குமா. ரொம்பவே வெக்ஸ் ஆகி போன அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே மருந்தை குடித்து இறந்துட்டானாங்க அந்த வீட்டில். ஸோ அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை ஏகப்பட்ட பேருக்கு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. அந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே எதனா ஒரு அமானுஷம் நடக்குமாங்க. வீட்டில் எதனா பெரிய பிரச்சனையாக நடக்கிறது, இல்லைனா ஒரு மாதிரி தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வர்றது, நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்களாம். ஸோ அந்த வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை, அந்த வீட்டை யாருமே மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது. அவ்வளோ ஏன் அந்த இறந்து போன பையனோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி யாருமே அந்த வீட்டு பக்கம் வரலையாங்க. அதுக்கடுத்து அவ்வளோ அமானுஷங்கள் நடந்திருக்குது, அந்த ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் ஊருக்கே காட்டுத்தீ மாதிரி பரவுனதுக்கப்புறமா நிறைய பேர் அனுபவம் பட்டிருக்கிறாங்க, இறந்தும் போயிருக்கனால அதை ஒரு அபாண்டன் ஹவுஸாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வீடு வந்து ஒரு பேய் வீடு அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அந்த வீட்டுக்குள்ளே தான் சிவா போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணாராங்க. என்னடா அது, அந்த பையன் பாவம் தானேங்க, என்ன தான் அந்த பையன் வந்து ஒரு ஆத்மாவாக இருக்கட்டும் பேயாக இருக்கட்டும், ஆனால் யாரோட லைஃப்லையுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. என்னால் முடியலைங்க சத்தியமாக. இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்பாக இருக்குது, என்னன்னு தெரில, சொல்ல தெரிலங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கும் அந்த ஃபீல் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.